இன்றைக்கும் டிவி டிபேட் முழுக்க முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. 90% மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. அவங்க என்னமோ விசுவாசம் திமுக கிட்ட தான் அவங்க காட்டுறாங்க. விசுவாசமக்க ஊழியர்களாக தான் 90% தொலைக்காட்சி சேனல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி நீ கவலைப்படாது. ஓட்டு போட்டவங்க இவங்க எல்லாம் திமுக ஜெயிச்சிடும் தான் அத்தனை பேரும் சொன்னாங்க. திமுகவுக்கு எவன்லாம் ஊழியம் செய்கிறானோ, திமுகவுக்கு எவன்லாம் வருடி கொடுக்குறானோ, திமுகவுக்கு எவன்லாம் ஜால்ரா போடுறானோ அவனை திமுக காசில் குளிப்பாட்டினா கேள்வியே கிடையாது. அரசு பணத்தில் ஒரு வருஷத்துக்கு 3 கோடி, 3 வருஷத்துக்கு 9 கோடி. அரசு என்னத்த தகவலை சரி பார்த்தாரு ஒரு 9 கோடி. இது யார் வீட்டு பணம்? அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சி மாறினாலும் மக்கள் தீர்ப்பு கொடுத்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புனாலும் இன்னமும் ஸ்டாலின் தான் இவங்களுக்கு முதலமைச்சர். அப்படிதான் பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா அப்படிதான் பேசுறாங்க. ஒட்டுமொத்த திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் அதிமுக காரங்க ஸ்டாலின் அவர்களை தூக்கி பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு விடுங்க. அவங்க ஜோக்கர் டீம் குரூப்ல டூப் அது விட்டுருங்க. அது ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஓப்பனாக எழுதுறாங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க முதலமைச்சர்ன்றாங்க. அறிவில் வெக்கமா இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு. முதல்வர் என்று சொன்னாலே ஸ்டாலின் தான். அது அப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ மக்களோட தீர்ப்புக்கு என்ன மரியாதை கொடுக்குறது? இது சொன்னது ஆளுஷானவாஸ் அவர். அப்போ இது ஒரு விதமான மனநோய். அது அவங்க குறிப்பிட்றாங்க சார். நான் முதல்வர் திட்டத்தில் பேரை மாற்றினீங்க, ஏன் அவங்க மாற்றினீங்கன்னா முதல்வர் என்று சொன்னால் நினைவு கூறுவது ஸ்டாலின் தான், அதனால தான் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். அது இருக்கட்டும், உண்மையாகவே எஸ் அது உண்மைதான். ஸ்டாலின் பேரை இருட்டடிப்பு பண்ணுறதுக்கு விஜய் பண்ணுறாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். எஸ் அது பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் விஜய் பண்ணார். எஸ் ஐ அக்ரி. நீ சொல்கிறல்ல எனக்கு முதலமைச்சர்னா விஜய் தான், இது ஸ்டாலின் தானே, இது எதில் வரும்? எனக்கு பிரதம மந்திரி மோடி தான், எனக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான். நான் பிரதம மந்திரி ராகுல் காந்தின்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தினா வெரி குட். சரி, பலவிதமான மனநோய் இருக்குது, அதில் இது ஒரு மனநோய். விஜய் அரசை திமுக கூட இவ்வளோ விமர்சனம் பண்ணல, அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் இதை ரசிக்கிறார். ஒரு பக்கம் அமைச்சர் கொடுத்துருக்காரு, ஒரு பக்கம் பேசுகிறார். திரும்ப வன்னியரசு மந்திரியாக இருப்பாராம் ஷானவாஸ். எல்லா சேனல்லையும் போய் உட்காந்து இதில் ஷானவாஸோட ரொம்ப சூப்பர் ஸ்பீச் எதுன்னா, இது பாஜகவின் மறைமுக அரசுன்றாரு. வரவா, இதை விட ஒரு சர்டிஃபிகேட்டு திருமாவளவனோட தலைமைத்துவத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை விட ஒரு இல்லை, இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவலம். அதனால் இதை விமர்சிக்கக்கூடிய தகுதி திமுகவுடைய வாடகை வாய்களுக்கு, பெய்டு மவுஸுக்கு கிடையாது. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். தாவேக அரசு இந்த நிர்வாகம் அந்த ஆட்சி பொறுப்பேற்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை பெருமளவு மக்கள் மனசில் பட்டுச்சு. வெளிப்படைத்தன்மை என்பது இந்த ஆட்சியில் முழுவதுமாக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே என்ன நடக்குதுன்றதை மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படைத்தன்மையுடன் காண்பிப்பேன்னு சொன்னார். ஆனால் முக்கியமாக அரசு பதவிகள் கொடுக்கப்படுற யாருமே எந்த ஒரு ஆர்டருமே அரசாணையுமே எதுவுமே வெளியிடப்படுவதில்லை. யார் அரசு பணியில் இருக்கிறா, யார் அரசு பணி அமர்த்துச்சுன்ற எந்த ஒரு அரசாணையும் வெளியிடப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஏன்னா முதலாக தாவேகாவின் இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் ரத்தன் பண்டிட் அவரோட அரசாணைக்கு பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசாணையும் வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இதனை பற்றி உங்களோட பதில் என்ன சார்? வெளிப்படைத்தன்மை என்பது காற்றில் பறக்க விடப்பட்டிருக்கிறது. முக்கியமான சில பொறுப்புகளுக்கு யாரை வேண்டுமானாலும் நியமிப்பது என்பது முதலமைச்சரோட தனி உரிமை. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. இவங்க இந்த ரத்தன் பண்டிட் விவகாரத்தில் அவர் ஜோசியர்ன்ற காரணத்தை சொல்லி அவரை எதிர்த்தாங்க. ஆக்சுவலாக அந்த எதிர்ப்பை மீறி அவர் அந்த நியமனத்தை தொடர்ந்துருக்கணும். ஜோசியனாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா வீட்டில் ஜோசியம் பார்க்குறான், வெளியில் போலித்தனமாக பேசுகிறானுங்க. கம்யூனிஸ்டுகளை தவிர மற்றபடி ஜோசியம் பார்க்காதவன் எவனுமே கிடையாது. ரெண்டாவது, ஜோசியனாக இருக்கிறது ஒன்றும் தப்பான தொழிலும் கிடையாது. மூணாவது, அவர் வெறும் ஜோசியம் மட்டும் கிடையாது, அவர் விவரம் அறிந்தவர். அவருடைய பல தொழில்களில் ஒன்று ஜோசியம் பார்க்குறார். முதலமைச்சரோட பொலிட்டிக்கல் அட்வைசருக்கு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி எந்த தகுதியும் எதுவும் கிடையாது. இதுதான் பிரச்சனையே. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குதிக்கிறானுங்க. அது வந்த புதுசில் பதவியேற்ற 2வது நாள் இந்த அப்பாயின்மெண்ட்டு போட்டப்போ அன்றைக்கி வேறு அசம்பிளி நடக்குது, எல்லோரும் குதின்னு குதிச்சாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக தலைவர் இந்த அம்மா இதை நீங்கள் வாபஸ் வாங்கணும் அப்படின்னா ஐ வில் திங்க் அபவுட் இட்னாரு. உடனே வாபஸ் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக அவர் பண்ண தப்பு அதுக்கு எதிர்கட்சிகள் குரலுக்கு அடிப்பணிஞ்சது. அதை பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா ரத்தன் பண்டிட் ஒன்றும் தப்பான தொழில் பண்ணுறவரோ அல்லது பாகிஸ்தான்லேருந்து அவர் தேச துரோகி தீவிரவாதி மாதிரி காட்டினாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது ஒரு ஜோசியம். எல்லாம் வீட்டில் ஜோசியம் பார்க்குறான். நான் கேட்குறேன், 234 தொகுதியில் இந்த லெஃப்ட்டை தவிர மிச்சம் 200 பேரும் ஜோசியனை கலந்து ஆலோசிக்காமல் நல்ல நாள் பார்க்காம யாராவது ஒரு எம்எல்ஏ எல்லா கட்சியிலையும் சேர்த்து சொல்கிறேன்,
நல்ல நாள் பார்க்காம வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பாங்களா? ஸ்டாலின்லேருந்து சொல்கிறேன், திராவிட கட்சி எல்லாருமே அதை தான் நான் சொல்கிறேன். எல்லாருன்னு திராவிட குழந்தைகள் தான் அதிகமாக. அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, ஜோசியனை பார்ப்பாங்க. தஞ்சாவூருக்கு இன்றைக்கும் வந்து நேர் வாசல் வழியாக ஸ்டாலினையோ அல்லது உதயநிதியோ போக சொல்லுங்களேன். பட்டு வேஷ்டி கட்டிட்டு சைடு கேட்டில் தான் கலைஞர் போனார் 2009-10. ஏன்னா நேரடியாக உள்ளே போனால் பதவி போயிடும், உயிருக்கே ஆபத்து. 84 இந்திரா காந்தி எம்ஜிஆரும் போனப்போ இந்திரா காந்தி செத்தே போனாங்க. எம்ஜிஆர் வந்து உடல்நலம் குன்றினார் 84 நேர்கேட்டில் போனால். ஆமாம். அப்போ இவங்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு வந்து பகுத்தறிவு பகலவன்கள், பகுத்தறிவு சிங்கங்கள்ன்றது நமக்கு தெரியும். பெரியாரின் பேரன்கள்ன்றது நமக்கு தெரியும். அதனால் இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அடி பண்ணிச்சிருக்க கூடாது. அது தப்பு பண்ணிட்டார். ஆனால் அதுக்கு பிறகு அவர் தப்பாக மட்டும்தான் பண்ணுவேன் எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டார். தப்பு மட்டும்தான் பண்ணுவேன்னு முடிவு எடுத்துட்டார். என்ன வெளிப்படைத்தன்மை கிடையாது. வெளியே தெரிஞ்சாதான் நீ கேள்வி கேட்ப. சொன்னா தானே. அந்த ஜெகதீஷ் அப்பாயின்மெண்ட்டு ஜெகதீஷ் சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியுது. சரி, ஜெகதீஷை அப்பாயின்ட் பண்ணுற உரிமை முதலமைச்சருக்கு உண்டு. அது ஆனால் அவர் சொல்லலை, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு விட்டார். ஜெகதீஷ் வந்து முதலமைச்சரோட பிறந்த நாளைக்கு போட்ட வாழ்த்து செய்தியில் சொன்ன பிறகு தான் நமக்கு இது தெரியும். அவர் இன்ஸ்டாகிராமில் போட்டதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜான் ஆரோக்கியசாமியும் விஷ்ணு ரெட்டியும் இப்பையும் கசிஞ்சு வர செய்தி தான் அது. கவர்மெண்ட் அதை கன்ஃபார்மும் பண்ணலை, டினையும் பண்ணலை. 2 பேரையும் முதலமைச்சரோட உதவியாளர்களாக போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மூணாவதாக வந்து இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்னென்னா, இந்த தகவல் சரிபார்ப்பகம் ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று ஸ்டாலின் பீரியடில் போட்டாங்க. உதயநிதி கட்டுப்பாட்டில் அது இருந்தது. அதில் அயன் கார்த்திகேயன்ற ஒருவர் வந்து அதில் வந்து யூடியூப்பில் பேசக்கூடியவர், அவர் வந்து அதை நடத்திக்கிட்டு இருந்தார். 3 வருஷமாக அது இருந்துச்சு, திமுகவில் இருந்தார். அதை சேலஞ்ச் பண்ணி, ஏன்னா அந்த ஃபேக்ட் செக் யூனிட்டை கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோடி கவர்மெண்ட் பிஐபி ஃபேக்ட் செக் யூனிட் போட்டப்போ அதை எதிர்த்து போட்ட கேஸில் பாம்பே ஹைகோர்ட் நீண்ட விவாதத்துக்கு பிறகு ஃபேக்டை செக் பண்ணுறது கவர்மெண்ட்டோட வேலை கிடையாதுன்னு சொல்லி கவர்மெண்ட் பண்ண முடியாது அது. ஏன்னா கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிரானது எல்லாமே ஃபேக்ட் தான், ஃபேக்ட் கிடையாது. அதை குவாஷ் பண்ணிச்சு. அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அப்போ ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று போட்டதே தப்புன்னு இன்றைக்கி மந்திரியாக இருக்க நிர்மல்குமார் ஒரு வழக்கு போட்டார். அதை வாபஸ் வாங்கிட்டார். கேளுங்க, அவர் போட்டார். இன்றைக்கி மந்திரி ஆனோடனே அந்த நிலுவையில் இருக்க வழக்கை வாபஸ் வாங்குறாரு. கேட்டால் இப்போ மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப மாறுறோன்னு ஏதோ கதை அளந்தார். இப்போ அங்கே ஒரு ஆளை போட்டிருக்காங்க ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு ஒருத்தர் தலைவராகவும். அதே மாதிரி வந்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் சமூக வலைதள பக்கங்களையும் அந்த இஷ்யூஸை பார்க்கறதுக்குன்னு ஒரு பெண்மணி குரு திவ்யா அப்படின்ற அவங்கள நியமிச்சிருக்காங்க. இந்த 2 அப்பாயின்மெண்ட்டுமே வந்து ஜிஓ போட்டாங்க. ஆனால் ஜிஓவை வெளியில் விடலைன்னு இன்றைக்கி தினமலர், இன்றைய தேதி தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கு. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோடனே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா செய்தியும் கசிய விடுறது. கசிய விட்டு தான் வந்து ஆழம் பார்க்குறது. அப்போ இது உண்மையாக இருக்க மட்டும்தான் வாய்ப்பு. ஏன்னா நேற்றே வந்து அந்த செய்தி நீங்கள் கூட சொன்னீங்க, அந்த குருவோட அப்பாயின்மெண்ட் நேற்றே தகவல் நேற்று ஈவினிங்கே வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அஃபிஷியலாக இது வரைக்கும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல, இன்றைக்கி பேப்பர்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது எந்த விதத்தில் நியாயம்? நான் இப்பயும் சொல்கிறேன், இத்தனை பேரையும் அப்பாயின்ட் பண்ணுற உரிமை, தனி உரிமை, ப்ரோரோகேட்டிவ் சீஃப் மினிஸ்டருக்கு உண்டு. வெளிப்படையாக இருந்துட்டு போங்களேன். பிரச்சனை வெளிப்படைத்தன்மை இல்லாதது தானே ஒழிய இந்த அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஜான் ஆரோக்கியசாமியையும் விஷ்ணு ரெட்டியையும் ஓஎஸ்டியாக போடுற உரிமை விஜய்க்கு உண்டு. இப்போ பேசக்கூடிய பலர் வந்து அவங்க அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லைன்றது ஒரு இஷ்யூனா, அவங்க நியமனமே செல்லாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்றாங்க. அந்த பதவிக்கு எந்த தகுதியும் வேணும்னு அரசியலமைப்பு சாசனம் சொல்லலை. அப்படின்னா ஸ்டாலின் பீரியடில் செஞ்ச எல்லா நியமனங்களும் தகுதி அடிப்படையில் தான் செஞ்சாங்களா? இப்போ இன்னைக்கு இதை எதிர்க்கக்கூடிய பல பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் அன்றைக்கி வாய்மூடி மௌனமாக இருந்தாங்க. எந்த தகுதி அடிப்படையில் வந்து ஸ்டாலினுடைய உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டாங்கன்னு ஒரு வாரத்தை கூட இவங்கெல்லாம் கேள்வியை கேட்கல. ஏன்னா இவங்களை குட் புக்ஸில் ஸ்டாலின் வச்சுருந்தார். இவங்க நினச்சா போய் ஸ்டாலினை பார்க்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டுக்கலாம், மார்னிங் வாக்கிங் போகலாம், எப்போ வேணால் பேசலாம். அதெல்லாம் நடந்தது இவங்களுக்கு. இன்றைக்கி அது இல்லைன்னு போது இவங்க பிரச்சனை இவங்களை குட் புக்ஸில் வைக்கிறது தானே ஒழிய, வைக்கலன்றது தானே ஒழிய இந்த அப்பாயின்மெண்ட்ஸே இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தகுதின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நீ கேட்டிருக்கணும்ல, அன்றைக்கி மௌனமாக இருந்தியா? அதனால் இதை விமர்சிக்கக்கூடிய தகுதி திமுகவுடைய வாடகை வாய்களுக்கு, பெய்டு மவுத்ஸுக்கு கிடையாது. ஆனால் பிரச்சனை அது கிடையாது. பொதுவாக விஜய் அரசு செய்யக்கூடிய காரியம் முறையானதான்னு கேட்டிங்கன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாதது தவறு. மற்றபடி யாரை வேணால் அவங்க அப்பாயிண்ட் பண்ணலாம். அப்படி தான் ஸ்டாலின் அப்பாயிண்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? ஜிஓ போட்டார், உங்களை குட் புக்ஸில் வச்சுருந்தார். இவங்க ஜிஓ போட்டதை வெளியில் சொல்ல மாட்டேன்றாங்க, உங்களை கிட்டே சேர்க்க மாட்டேன்றாங்க. நீங்கள் நினச்சினா முதலமைச்சரை பார்ப்பீங்க, ஃபோட்டோ எடுத்துப்பீங்க, ட்விட்டரில் அந்த ஃபோட்டோவை பதிவு பண்ணிப்பீங்க, முதலமைச்சர் என்னை கூப்பிட்டு பேசினாருன்னுவீங்க. அப்புறம் வந்து முதலமைச்சர் விழாவில் பக்கத்தில் உட்காந்துப்பீங்க, பின்னால் உட்காந்துப்பீங்க, அல்லது வாக்கிங் போவீங்க,
முதலமைச்சரோட சாப்பிடுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு கெத்தாக இருந்தது, பெருமையாக இருந்தது, தலையில் கிரீடமாக இருந்தது. இப்போ அது எதுவுமே நடக்கலை. ஆங்கிலத்தில் சொன்னால் உங்களை குட் புக்ஸில் வைக்க முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் செக்ரட்டேரியட்டுக்குள்ளே பெரிய அளவில் ஊடுருவ முடியல, அதிகாரிகளை பார்த்து பேச முடியல. அன்றைக்கி அதிகாரிகள் உங்களுக்கு தகவல் கூப்பிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி எதுவுமே எந்த அதிகாரிகிட்டையும் நீங்கள் போகவே முடியல. உங்கள் பிரச்சனை அது. ஆனால் பொதுமக்களோட பிரச்சனை இதில் வெளிப்படைத்தன்மை இல்லாது. இப்போ இதால் இவங்க வந்து இன்றைக்கி வந்து இந்த நியமனங்களை கேள்வி கேட்கும்பொழுது ஏதோ நியாயமாக படுது பொதுவாக பார்க்குறவங்களுக்கு. கவர்மெண்ட் எப்படி பார்க்குதுன்னா, நான் ஏன் உனக்கு சொல்லணும், நீ திமுகவுக்கு சொம்பு தூக்குன அப்படின்னு பொதுவாக பார்க்குது. திமுகவுக்கு கூஜா தூக்குன, சொம்பை தூக்குன பத்திரிகையாளர்களை மட்டும் வச்சு அரசு நிர்வாகத்தை ஜோசப் விஜய் அரசு எடை போடக்கூடாது. யார் பதவிக்கு வந்தாலும் சொம்படிக்கக்கூடிய கூஜா தூக்கக்கூடிய அதிகாரிகள் பத்திரிகையாளர்கள் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நீ அதை மீறி போய் மக்கள்கிட்ட நிற்கணும். நீங்கள் வந்து இப்போ இந்த நியமனங்களை பற்றி திமுக பிரிவில் தப்பு நடந்தோ சரி நடந்தோ, இந்த நியமனங்களை பற்றி ஏன் இதில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு தான் நம்ம கேட்குறமே ஒழிய, இன்னாரை ஏன் போட்டேன்னு அது ரத்தன் பண்டிட்டாக இருக்கட்டும், ஜான் ஆரோக்கியசாமியாக இருக்கட்டும், விஷ்ணு ரெட்டியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், ஜெகதீஷாக இருக்கட்டும், இவங்களோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி நான் கேள்வியே கேட்கல. அது முதலமைச்சரோட தனி உரிமை. ஏன்னா இந்த பதவிகள் எதுக்குமே எந்த தகுதியையும் சட்டம் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணலை. அதனால் யாரை வேணால் முதலமைச்சர் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். அப்படி கேட்டிங்கன்னா நீ ஸ்டாலின் பீரியடில் நீ ஏன் வாய மூடி நிறுத்துன்ற கேள்வி வரும். ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, அப்பாயின்மெண்ட்டு கிடையாது. ஏன் அதை முறையாக அறிவிக்கல? ஜிஓவை பப்ளிக்காக வைங்களேன். ஏன் அதை பிரச்சனை நீங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருப்பது தானே ஒழிய அப்பாயின்மெண்ட் இட் செல்ஃபே ராங்ன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ரத்தன் பண்டிட் அவர்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபஸ்ட்டு 2வது நாள் வெளிப்படையாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னா அன்றைக்கி நடந்த எல்லா டிவி சேனல் டிபேட்லையும் ரத்தன் பண்டிட்டை ஏன் ஒரு ஜோதிடர் எப்படி அரசு அந்த இதுக்கு தான் டிபேட்டை வச்சாங்க. அதான் இங்கே பற்றி ஏன் கவலைப்படுற? அதை பார்க்குறவன் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருப்பான்? இல்லை, அதான் இங்கே டிவி டிபேட்டை பற்றி தான் நீ நிர்வாகத்தை நடத்தணும்னா நடத்தவே முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கும் டிவி டிபேட் முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. 90% மீடியா திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. அவங்க என்னமோ விசுவாசம் திமுக கிட்ட தான் அவங்க காட்டுறாங்க. விசுவாசமக்க ஊழியர்களாக தான் 90% தொலைக்காட்சி சேனல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை பற்றி நீ கவலைப்படாது. ஓட்டு போட்டவங்க இவங்க எல்லாம் திமுக ஜெயிச்சிடும் தான் அத்தனை பேரும் சொன்னான். 200 சீட்டு ஜெயிக்கும் நான் ஒருத்தன் 210ன்னா ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்துக்கின்னு அந்த 2 மாதம் டெய்லி யாராவது ஒரு 3 பேர் வந்து கருத்து கணிப்புன்னு ஒன்று விடுவான். 160லேருந்து 200 210 வரைக்கும் போவோம். ஒருத்தன் 260னே சொல்லிட்டான். அப்புறம் அவனை திருத்தினாங்க. அப்போ இதெல்லாம் யாரோட வேலைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் இதை வச்சு மக்கள் கருத்தை நீங்கள் அறிய முடியாது. அதை பற்றி கவலையும் படக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். வெளிப்படைத்தன்மை இல்லாதது விஜய் அரசோட பெருந்தவறு. இந்த நியமனங்கள் தவறு அல்ல. ஆனால் இங்கே வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணாலும் எதை செஞ்சாலும் குறை காண்பதற்கும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குமே ஒரு பெருங்கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது. தும்முனா தப்பு, இருமுனா தப்பு, எது பண்ணாலும் தப்பு. ஆமாம், அன்னைக்கு பெரியார கொள்கை தலைவரை வச்சுட்டு ஜோதிடரை போய் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க விஜய் அவர்களை பார்த்து. அவர் வந்து ஜோதிடன்றது ஒன் ஆஃப் ஹிஸ் ப்ரொஃபஷன்ஸுங்க. மறுபடியும் நான் சொல்கிறேங்க, ஜோதிடனை அப்பாயின்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குது. அதை தான் நான் கேட்டேன். 234 எம்எல்ஏல 4 கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தவிர 200 பேரும், நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன், இவங்க 200 பேரும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தராவது தைரியம் தான் யமகண்ட ராகு காலத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ இன்க்ளூடிங் ஸ்டாலின் தாக்கல் பண்ணியிருப்பாங்களா மனு? அப்புறம் என்ன, எதுக்கு இந்த போலித்தனம்? ஜோதிடன்றது ஒன்றும் தப்பான தொழில் கிடையாதுங்க. அப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு வெளியில் சொன்னால் தானே நீ கத்துவ, நான் வெளியே சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், எப்படி தெரியும்? இது ரொம்ப ஆபத்தான போக்கு. அரசு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இயங்குவது அரசுக்கே பெரிய சிக்கலை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் தான் விஜய் அரசு செயல்படுகிறது, ஜோசப் விஜய் அரசு செயல்படுகிறது என்று நான் அவதானிக்கிறேன். ஓகே, இது ஸ்டாலின் அரசு அவர்கள் செயல்பாடு ஒத்து போதா சார்? கிட்டத்தட்ட ஸ்டாலின் அரசு செயல்படுற விதமாக தான் விஜய் அரசு இந்த விஷயத்தை செயல்படுதா? இந்த அளவுக்கு அவங்க மோசமாக இல்லை. அவங்க சில ஒழுங்காக இருக்க மாதிரி காண்பித்து கொள்வதில் அவர்கள் கில்லாடிகள். இதில் ஒழுங்காக இருக்காங்களோ இல்லையோ அதே தான். தாங்கள் உத்தமர்கள் என்று காட்டிக்கொள்வதில், தாங்கள் ஒழுங்கானவர்கள், தாங்கள் சத்தியகீர்த்திகள் என்று காட்டிக்கொள்வதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான பாண்டித்தியம், திறமை, அவங்களோட மூளை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. அவர்களைப் போல் உத்தமர்கள் உலகத்திலேயே இருந்ததில்லைன்ற மாதிரி காட்டிக்கொள்வதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமை. என்டையர் மீடியாவை கையில் வச்சுருந்தாங்க. இல்லை, ஸ்டாலின் தோக போகிறாருன்னு எவனா ஒருத்தன் சொன்னானா? அப்புறம் இவ்வளோ பெரிய நல்லாட்சினா நீங்கள் ஏன் சார் தோக்குறீங்க? அத்தனை பேரும் ஜால்ரா போட்டாங்க. ஜால்ரா போடுறதுல இருக்க ஒரு பெரிய ஆபத்து இதுதான்றது துரதிருஷ்டவசமாக 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களான ஸ்டாலினுக்கு இல்லாமல் போனது தான் மிக மிக துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்.
அங்கே சுற்றி பூரா போய் சொல்கிறவங்க தான் அவங்கள சுற்றி இருக்கான்றது உங்களுக்கு தெரியாமல் போச்சு. அதனுடைய விளைவு தான் நீங்களே தோத்தீங்க. கவர்மெண்ட் போனதை விட முக்கியம் நீங்கள் தோத்தது. அது எப்படி சாத்தியப்பட்டது? அந்த தொகுதி வேணான்னு சொன்ன சிலர் உங்களிருந்து கட்சியிலிருந்தும் ஆட்சியிலிருந்தும் ஓரங்கட்டப்பட்டார்கள். அதனோட பலனை தான் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்க. எனவே அது ஒரு பக்கம். இப்போ இந்த விஜய் விஜய் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை இல்லாது. இப்போ இன்றைக்கி தினமலரில் வந்திருக்க நியூஸ் இப்போ சரிபார்ப்பகம், தகவல் சரிபார்ப்பகம் என்பது அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட். உங்கள் மந்திரி தானே கேஸ் போட்டார், அப்புறம் எப்படி நீ அப்பாயின்ட் பண்ணுவேன்? அதை ஒழிக்கணும் இல்லை அந்த போஸ்ட்டை. ஏது லட்சக்கணக்கில் சம்பளங்க, மக்கள் வரி பணம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்பளத்தை அங்கே இருந்தவர் வாங்கிட்டு இருந்தார். இதெல்லாம் எந்த விதத்தில் உடனே நீ பொறாமையில் பேசுகிறோம்? ஒரு துளியும் பொறாமை கிடையாது. நல்லா இருங்க நீங்கள்லாம். ஆனால் இது எப்படி எந்த விதத்தில் சாத்தியம்? திமுகவுக்கு எவன்லாம் ஊழியம் செய்கிறானோ, திமுகவுக்கு எவன்லாம் வந்து வருடி கொடுக்குறானோ, திமுகவுக்கு எவன்லாம் வந்து ஜால்ரா போடுறானோ அவனை திமுக காசில் குளிப்பாட்டியிருந்தேன்னா கேள்வியே கிடையாது. அரசு பணத்தில் ஒரு வருஷத்துக்கு 3 கோடி, 3 வருஷத்துக்கு 9 கோடி. அரசு என்னத்த தகவலை சரி பார்த்தாரு அவர்? 9 கோடி. இது யார் வீட்டு பணம்? இப்போ அதே தான் நீ செய்ய போகிற. அப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலை. இதில் நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மை பற்றிலாம் மக்களுக்கு கவலை. நீ நானும் தான் நம்பகத்தன்மை, வெளிப்படைத்தன்மையை பற்றி பேசுவோம். மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 9 கோடி, அப்போ இவங்க 9 கோடி அடிச்சுட்டு போட்டான். அப்போ பொறுமையாக தானே இருந்தேன். சொல்லணும், எதுக்கு உனக்கு சொல்லணுன்றோம். மக்கள் நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா பூராவே மீடியாவை மக்கள் ஜந்தர் மந்தரில் ஓட அடித்தான். போலீஸ் அடித்ததுக்கு ஈக்குவலாக மீடியாவை அடித்தான். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறான்னு. இங்கே மாறினாலும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. இன்னமும் திமுக கொத்தடிமையாக தான் 90% மீடியா இருப்பதோட விளைவு தான் இவ்வளவும் நடப்பது. இவங்க அந்த வழியில் போகிறாங்க. இன்றைக்கி தகவல் சரி பார்க்கறதுக்கு 9 கோடி என்னங்க தகவலை? என்னத்தை அவர் சரி பார்த்தாரு? யார் விட்டு போனாங்க? வயிறு எரியல. ஐஏஎஸ் ஆஃபீஸரோட கூடுதல் சம்பளம் வாங்கி அப்பாயின்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்சா கோடி கோடியாக குட்டி குளிப்பாட்டுவீங்க. மக்கள் பணம் இல்லையா அது? இதை கேட்கறதுக்கு நாதி கிடையாது, துப்பு கிடையாது எவனுக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். ஃபேக்ட் செக்கில் திமுக வந்து யூடியூபரை போட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட சமூக வலைதள பக்கங்களுக்கு தலைவராக இருந்த ஒருத்தவரை போட்டிருக்காங்க. அதையும் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவரில் இதுக்குள்ளே அவர் எந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்டு? இதுக்கு முன்னால் அதில் இருந்தவர் யார்? அவர் யூடியூபர். அவரும் திமுக ஆளு தான். அவர் திமுக ஆளு, ஒரு தாவேக ஆளு. அவ்வளோதான். இதை கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் அனௌன்ஸ் பண்ணலன்றது தான் நம்ம பாயிண்ட்டு. இந்த பர்டிகுலர் பர்சனை ஏன் போட்டான்னு கேட்குற அருகதை வந்து திமுக கிடையாது, சத்தியமாக கிடையாது. நீங்கள் யாரை சார் போட்டீங்க? உங்களுக்கு சாதகமாக பேசினவரை, உங்களுக்கு ஜால்ரா போட்டவரை தானே பேசுனீங்க. அவங்களுக்கு ஜால்ரா போடுறவங்கள பேசுகிறாங்க. இன்னும் ஒரு படி போய் அவங்க டீம்லேயே இருந்தவரை போட்டாங்க. ரெண்டும் ஒன்று தான் சார். இந்த அப்பாயின்மெண்ட்டோட தகுதியை பற்றி பேசுகிறதுக்கு திமுக எந்த விதமான தகுதியும் கிடையாது. நம்ம சொல்கிறது நீ ஏன் அதை அனௌன்ஸ் பண்ணல? அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலே ஏதாவது ஒரு பிரச்சனை. விஜய் அவர்களால் ஒரு அரசனை வெளியிடப்படுதுன்னா என்ன ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி அப்படி தாங்க வரும். ஆனால் நீ அதுக்கு பதில் வந்து இப்போ இதுதான் பாயிண்ட்டு. எது பண்ணாலும் என்ன நோண்டுறாங்க, நான் எதையுமே சொல்ல போகிறது இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டா. இது இந்த எண்டுக்கு போயிடுது. பட் இது ரொம்ப ஆபத்தானது. சீஃப் செக்ரட்டரியை வந்து ஏன் நீ வந்து வச்சு, எந்த சீஃப் செக்ரட்டரி இருந்தால் உனக்கு என்ன வந்தது? எல்லா அரசு அதிகாரியும் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் மாநில அரசோட மத்திய அரசுக்கு தான் விசுவாசமாக இருப்பான். சாய்குமார் நல்ல ஆஃபீஸர் தான். ஜஸ்ட் பிகாஸ் எலெக்ஷன் கமிஷன் அவரை போட்டுதுன்றதுனால அவர் பிஜேபி சொம்பனி எதை வச்சு நீ சொல்ல? ஒரு ஆதாரத்தை சொல்லு. அவர் பிஜேபிக்கு சொம்படிச்சான்றதையும் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை கேள்வி கேட்குறாங்கல்ல, தோழமை கட்சியில் இருந்துக்கிட்டு. நான் கேட்குறேன், அவங்கள கேட்குறேன், ஆதாரத்தை சொல்லு. இல்லை எல்லாரையும் மாற்றுறீங்க. பாஜகவில் நியமிக்கப்பட்டவரோட உரிமைங்க அது. அதை நீ எப்படி முதலமைச்சர் நாளைக்கு இந்த சட்டை போடணும், இந்த சாப்பாடு சாப்பிடணும் கூட நீ சொல்லுவ? கேட்கணுமா அதை? சாய்குமார் ஒரு நல்ல அதிகாரி, குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகாத அதிகாரி. சாய்குமாரை வச்சுக்கணுமா இல்லையான்றது முதலமைச்சரோட தனி உரிமை. எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் கமிஷன் ஒரு அப்பாயிண்ட் பண்ணுது. அவரையும் வச்சுக்கணும். நீ யாரு கேட்கறதுக்கு? உதயச்சந்திரனை மாத்துறீங்க, இவரையும் மாத்தலைங்க. இப்போ எங்கே வருதுல்ல, உதயச்சந்திரன் யாரோட ஆள் எல்லாருக்கும் தெரியும். உதயச்சந்திரனோட லட்சணம் என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லலைங்க, திமுக காரனை போய் கேளுங்க. எல்லாருக்கும் நம்மளை விட்டுருங்க. அவர் கட்சிக்காரங்க மாதிரி பார்க்குறாங்க. திமுக காரங்களை போய் பாருங்க. இல்லை, உதயச்சந்திரன் திமுக சார்பில் தான் இயங்குனாருன்றது திமுக காரனே சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் அவன் பிரச்சனை வேற. அரசுக்கான கெட்ட பேருக்கு உதயச்சந்திரன் தான் காரணன்றான். உதயச்சந்திரனை மாத்திரியான்னு வரும்போதே உன் வண்டவாளம் தண்டவாளத்தில் முகமூடி கிழியுது இல்லை. உதயச்சந்திரனை மாற்றுறதும் சாய்குமாரை மாற்றாமல் இருக்கிறதும் முதலமைச்சரோட தனி உரிமை. அதை கேட்குற உரிமை உனக்கு கிடையாது. சாய்குமார் மேலே ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? ஏதாவது அவதூறு வழக்கு இருக்கா? இல்லை அவர் மேலே வந்து ஏதாவது கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? பாஜகவால் நியமிக்கப்பட்டவர். இது என்னங்க கதை? இந்திய அரசே பாஜகவால் இயங்குதுங்க. இந்திய அரசோட தலைமை பாஜக கிட்ட இருக்குது. எல்லா ஐஏஎஸ் அதிகாரியும் மத்திய சர்க்காருக்கு கட்டுப்பட்டவன். இந்த வாதமே எவ்வளோ போலித்தனமானதுங்க. நீ வந்து சாய்குமார் ஒரு அதிகாரி, அதனால் அவருக்கு பதில் சொல்ல முடியல, அமைதியாக இருக்கார். நீ அவருடைய நேர்மையை சந்தேகப்படுற. நான் கேட்குறேன், உனக்கு யோகியதை இருந்ததுன்னா, இப்படி விமர்சிக்கக்கூடிய யோகிய சீலர்களை நான் கேட்குறேன், அவருக்கு எதிரான குற்றச்சாட்டை நீ முன்னாலவை.
அவர் பிஜேபி அரசால நியமிக்கப்பட்டாருன்றது எப்படி வந்து குற்றச்சாட்டாக இருக்க முடியும்? ஒட்டுமொத்த இந்தியாவே பிஜேபியால் தான் இன்னைக்கு நியமிக்கப்படுது. வேணான்னு சொல்றியா நீ? வடக்கு ஜால்ரா போடுற அதிகாரி வேணும். உதயச்சந்திரனை மாத்திர உதயச்சந்திரனை எப்படிங்க வச்சுப்பாரு? திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்பட்டவரை தாவேகா முதலமைச்சர் வச்சுப்பாரா? எம்எல்ஏ செலெக்ஷனில் அவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? அந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் போய் திமுக காரனை கேளுன்ற நான். எம்எல்ஏ செலெக்ஷனில் அன்றைய முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்றதை நீங்களும் நானும் சொல்ல வேணாம். திமுக எம்எல்ஏக்களை போய் கேளுங்க, அல்லது தோத்தவனை போய் கேளுங்க. கரூர் இன்சிடென்ட் கூட சொல்லலாம். நிறைய இடத்துக்கு சாய்குமாரோட அப்பாயின்மெண்ட்டை பற்றி அவர் ஏன் வந்து நீடிக்கிறாங்க? இது என்னங்க அபத்தமாக இருக்குது? அவர் மீது குற்றச்சாட்டு இருந்து நீ சொன்னா ஓகே, இல்லை அவர் சங்கியா ஆர்எஸ்எஸ் பிஜேபியா எங்கேயாவது செயல்பட்டிருக்கார், அதற்கான ஆதாரம் இருந்ததுன்னா நீ சொல்லலாம். ஜஸ்ட் பிகாஸ் he was appointed, அது எப்படி அந்த பதவியில் அவரை நீ வச்சுக்கலான்னு கேட்குறது வந்து அராஜகம். அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சி மாறினாலும் மக்கள் தீர்ப்பு கொடுத்து ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புனாலும் இன்னமும் ஸ்டாலின் தான் இவங்களுக்கு முதலமைச்சர். அப்படிதானே பேசுறாங்க. ஒட்டுமொத்தமா அப்படிதான் பேசுறாங்க. அப்படிதான் ஒட்டுமொத்த திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் அதிமுக காரங்க ஸ்டாலின் அவர்களை தூக்கி பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு விடுங்க. அவங்க ஜோக்கர் டீம் அதாவது குரூப்பில் டூப் அது விட்டுருங்க. அது ஏடிஎம்கேவை திமுக சார்பில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கள், ஆளூர் ஷானவாஸ் மாதிரி இருக்கவங்க, இல்லை பத்திரிகையாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், சமூக சீர்திருத்தவர்கள், பப்ளிக் இன்டலெக்சுவல்னு சொல்லிக்கிறவங்க, பதிப்பாளர்கள், இவங்கெல்லாம் ஓப்பனாக எழுதுறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க முதலமைச்சர்ன்றாங்க. அறிவில் வெக்கமாக இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு. முதல்வர் என்று சொன்னாலே ஸ்டாலின் தான். அது அப்போ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ மக்களோட தீர்ப்புக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற? இதை சொன்னது ஆளூர் ஷானவாஸ் அவர்கள். அப்போ இது ஒரு விதமான மனநோய் இல்லையா? யதார்த்தத்தை ஏற்றுக்காத மனநோய். எனக்கு வந்து நீங்கள் தாங்க முதலமைச்சர். எப்படி உனக்கு ஒரு முதலமைச்சர், இன்னொருத்தனுக்கு ஒரு முதலமைச்சர்? எல்லாருக்கும் ஒரே ஒரு முதலமைச்சர் தான்டா. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மக்கள் ஓட்டு போட்டாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு விஜய் தான். இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது ஏங்க எனக்கு எடப்பாடி தாங்க முதலமைச்சர்னா அது எப்படி ஒரு மனநோயோ, அந்த மனநோய் தான் இது. எனக்கு முதலமைச்சர்னா ஸ்டாலின் தான்றது இது எதுலேருந்து வருதுன்னா விசுவாசம். இல்லைங்க நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் அறிவுஜீவிகள்னு சொல்லிக்கிறாங்கல்ல, இது முதல்ல பகுத்தறிவா? அது அவங்க குறிப்பிடுறாங்க சார். நான் முதல்வர் திட்டத்தில் பேரை மாற்றினீங்க. ஏன் அவங்க மாற்றினீங்கன்னா, முதல்வர் என்று சொன்னால் நினைவு கூறுவது ஸ்டாலின் தான், அதனால தான் மாற்றுகிறீர்கள். அது இருக்கட்டும், உண்மையாகவே எஸ் அது உண்மை தான். ஸ்டாலின் பெயரை இருட்டடிப்பு பண்ணுறதுக்கு விஜய் பண்ணுறாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். அதை நான் ஒத்துக்கிறேன். எஸ் அது வந்து பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில், அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் விஜய் பண்ணார். எஸ் ஐ அக்ரி. நீ சொல்கிறல்ல எனக்கு முதலமைச்சர்னா விஜய் தான், இது ஸ்டாலின் தானே, இது எதில் வரும்? இது மனநோயா இல்லையா? சிகிச்சை தேவைப்படுதா இல்லையா? அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கு. அப்போ யாராக இருந்தாலும் கட்சிக்காரன் சொல்லிட்டோம், திமுககாரன் சொல்லிட்டு போட்டோம், திமுககாரன் சொல்லிட்டு போட்டோம்பா, அவன் எனக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தானே தாராளமாக நீ சொல்லிக்கோ. அது 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 மக்கள் பார்த்துப்பாங்க, சிரிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களே சிரிப்பாங்க, அது விட்டுருங்க. ஆளூர் ஷானவாஸ் ஏன் சொல்கிறாரு? என்ன சொன்னார் அவர்? எனக்கு முதலமைச்சர்னா முதல்வர் என்றாலே ஸ்டாலின் தான், அந்த பக்குவம் நேர்மை அப்படின்றது குறிப்பிட்றாங்க. இப்போ உங்கள் முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஸ்டாலின் நான் சொல்லுவேன். எழுதுறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாங்க முதலமைச்சர்ன்றாங்க. இது எதுலேருந்து வருதுன்னா, இதை வந்து நான் சொல்கிறேங்க, ஒரு பாமரன் கட்சிக்காரன் சொன்னான்னா மன்னிச்சிடலாம், பாவங்க அவன் விசுவாசத்தில் சொல்கிறான். இவங்கெல்லாம் படித்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க, பெரிய படிப்பாளிகள், புத்தகங்களை எழுதினவங்க சொல்கிறாங்கன்னா இவங்க முகமுடி கீழ்ச்சி தொங்குதில்லை. இல்லை இவங்க எந்த அளவுக்கு அப்போ அந்த அரசில் பலன் அடைஞ்சிருப்பாங்க? உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். இது எதுலேருந்து வரும்னா, தனிப்பட்ட முறையில் லாபத்தை அனுபவிச்சிருப்பாங்க அந்த கவர்மெண்ட்டில், அந்த விசுவாசம். ஆனால் அடிப்படையில் இது வந்து ஒரு அறிவு நேர்மை இல்லாத செயல். எனக்கு பிரதம மந்திரி மோடி தான், எனக்கு குடியரசுத் தலைவர் இப்போ திரௌபதி முர்மு தான். நான் பிரதமர் வந்து ராகுல் காந்தின்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தினா வெரி குட். சரி, பலவிதமான மனநோய் இருக்குது, அதில் இது ஒரு மனநோய், அப்படி போயிடுவாங்க. அந்த கதை தான் இது. இதையே நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு விஜய் வந்து ஒரு தோத்துடுறாரு, ஸ்டாலின் ஜெயிச்சிருக்காரு முதலமைச்சர். விஜயோட அதிதீவிர ஆதரவாளர்கள் அல்லது விஜயோட அதிதீவிர ஆதரவாளர்களாக பத்திரிகையாளர்களாக இருப்பவர்கள் வந்து இல்லைங்க எங்களுக்கு விஜய் தாங்க முதலமைச்சர்னா இவங்கெல்லாம் என்ன பேச்சு பேசியிருப்பான், என்ன ஆட்டம் ஆடி இருப்பானுங்க. அதுக்கு ஒரு டிபேட்டை வச்சு பேசியிருப்பாங்கல்ல, மணலை காப்பாற்றுறதுக்கு அனுப்பணும் இருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் எங்கே சார் போகணும்? இல்லை இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதுலேருந்து வருது? இப்படிலாம் பேசுகிறவங்க, திரும்பவும் சொல்கிறேன், சாமானியர்களாக இருந்தால் அவங்கள கண்டுக்க வேணாம். எம்எல்ஏவாக இருந்தவங்க, எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள்னால் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இவங்க எந்த அளவுக்கு அந்த அரசில் தனிப்பட்ட முறையில் பலன் பெற்றிருப்பார்கள் மக்களுக்கு எல்லாம் தெரியும்.
ஆலுஷான் அவசர்கள் பேச்சுக்கு வர சார். அது வந்து 3 பெரிய சேனல், புதிய தலைமுறை, சன் நியூஸ் இருக்கிற எல்லா டாப் பேட்டியிலையுமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து விஜய் அரசை திமுக கூட இவ்வளோ விமர்சனம் பண்ணல, அவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் இதை ரசிக்கிறார். ஒரு பக்கம் அமைச்சர் கொடுத்துருக்காரு, ஒரு பக்கம் பேசுகிறார். இல்லைங்க, வன்னியரசு மந்திரியாக இருப்பாராம் ஷானவாஸ். எல்லா சேனல்லையும் போய் உட்காந்து இதில் ஷானவாஸோட ரொம்ப சூப்பர் ஸ்பீச் எதுன்னா, இது பாஜகவின் மறைமுக அரசுன்றாரு. இது வந்து மல்லாக்கப்படுத்து கொண்டு வானை பார்த்து ஏதோ ஒன்று செய்வது போல. ஏன்னா 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 இது உங்கள் அரசு, இது விசிக அரசு. அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. அங்கே போகும்போதே உங்கள் அரசு பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு உங்கள் கட்சியோட முதன்மை செயலாளர் சொல்கிறார். வரே வா, இதை விட ஒரு சர்டிஃபிகேட்டு திருமாவளவனோட தலைமைத்துவத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை விட ஒரு இல்லை, இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அவலம். ஒன்று அந்த அரசுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும், இல்லை ஷானவாஸை விசிகாலேருந்து நீக்கணும். ஆனால் இது ரெண்டுமே நடக்கலை. நான் இடம் பெறக்கூடிய அரசு பிஜேபி அரசுன்னு நானே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணுறாரு திருமா. அதுதானங்க இதுக்கு அர்த்தம். இல்லைங்க, மக்களை ஏமாத்துறதுக்கும் ஒரு அளவு உண்டுங்க. உண்மையிலே இது பிஜேபி அரசுன்னு வச்சுப்போங்க வாதத்துக்கு. நீங்கள் ஏங்க இருக்கீங்க? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லாமல் வன்னியரசும் மந்திரியாக இருப்பார், ஷானவாஸும் இந்த பிஜேபி அரசுன்னுவார். எதுவுமே நடக்காத மாதிரி திரும்பவும் போவார்னா மறந்துடாதீங்க. ஆல்ரெடி விசிகாவோட வாக்கு வங்கி 80% மேலே விஜய் கிட்ட போயிடுச்சு. மீதம் இருக்க 20% ஓட்டையும் ரொம்ப பிரமாதமாக ஷானவாஸ் உள்ளிட்டவர்கள் காலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தெரிஞ்சோ தெரியாமலோ திரும்ப இதை அலோவ் பண்ணுறாரு. இது வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல் எடுத்து திறந்து அடிப்பது. மக்கள் மன்றத்தில் இவங்க அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இல்லை சார், ஒரு அப்பா இருக்காருன்னா ஒரு நல்ல பிள்ளையா இருக்கும், ஒரு ரவுடி பிள்ளையா இருக்கும். ஆனால் 2 பிள்ளைக்கும் அவர் அதில் இல்லை, இதில் அபத்தமான வாதங்கள். அரசு அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. சரி, மற்ற விஷயங்களுக்காக போராடலாம். இப்போ இந்த அரசோட கொள்கைகளை சில விஷயங்களுக்கு எதிராக நீ போராடலாம், அது வேறு. ஆனால் ஒட்டுமொத்த அரசை பற்றின விமர்சனம் இது பிஜேபியோட அரசு அப்படின்னு நீ சொல்கிறேன்னா நீ இருக்க அரசு. இப்போ நீ உண்மையிலேயாவா நீ ஏதோ பண்ணிப்ப? தினம் பேட்டி கொடுக்குற இல்லை, அதுதான் நான் சொல்கிறேங்க. இது ரொம்ப நாள் ஓடாதுங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப கெட்ட பெயரை தான் விசிகாவை கொண்டு வரும். திருமாவளவர்கள் ஒரு மாற்று வழிகளை விஜய் தேட பார்ப்பார். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.